திருநாமத்தில் சகாயம் நமக்கு உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, கிறிஸ்துவினால் இடைக்கட்டாளர்களுக்கு எல்லாம் பாவைகள் என்றும் இயேசு கிறிஸ்து பாதைகளை மீட்க உலகத்தில் வந்தார் என்றும் நாம் பராபடி வார்த்தையினால் அறிந்து கொள்கிறோம். ஒருவர் தண்ணீரினாலும் பாவினாலும் திறப்பவிட்டால் அவர்கள் கடவுளாக தப்பில் போக முடியாது என்று நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமானவர் உறுதி முடிப்பில் இருக்கிறார். ஆகிய அவரை கட்டளைப்படி நாம் இந்த குழந்தையை மறுதினம் முடிக்கிறார் கிறிஸ்தவ திருச்சபைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமானவரை தன்னுடைய சுத்தமையை தந்தர்களில் மீட்புக்கு விசுவாசம் பெற்று தெய்வ பக்தியோடு வாழ குறைவாராக. ஆமென். உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு முன்வைத்தீர்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசன கரைகள் நோக்கி வானத்தில் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் புறப்பட்டு போய் நாடுகள் சீசராகி பிதாவுக்குமான சொன்னார். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கிடைத்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளுடைய போதியங்கள் இது உலகம் முடியப்பட்ட சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுடைய வாக்குறுதியை நம்பி நாம் இப்பொழுது இந்த குழந்தையை ஞானஸ்தானத்திற்கு மூலம் குறிப்போமாக விண்ணப்பம் செய்யும் ஆவியை கடவுள் நமக்கு நினைத்து நாம் இந்த குழந்தைக்காக செய்யும் மன்றாட்டுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் செவிசாய் தருவாராக. ஆமென். குழந்தையை சிலுவையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை வீட்டில் நமக்கு சொந்தமாக அடையாளமாக நீ பகிர்ந்த சிலுவைக்குரியை உன் நெற்றியிலும் உன் நெஞ்சத்திலும் ஏற்றுக் கொள்வாயாக. இறக்கும் நித்திய பரவன் கத்திரமானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரவழைத்து இவருடைய வல்லமையுடன் எல்லா பொருளாதாரத்தை காப்பாற்றி தனது அருளால் ஒளிவுள்ள பஸ்தம் கொண்டுள்ளாகி தனது சத்தியத்தில் பயன்படுத்திலும் இப்போதும் எப்போதும் நீ நினைத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். நாம் அனைவரும் இந்த குழந்தைக்காக ஆண்டவரை மன்றாடுவோமாக. எல்லாவல்ல நித்திய கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, மறுஜனம் முழுக்காகிய ஞானஸ்நானத்தை அதனால் உண்டாகும் உம்முடைய அருளை இந்த குழந்தைக்கு அளிக்கும்படி நாங்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று தேவனை சொன்னீர்கள். ஆகையால் இந்த குழந்தைக்கு உம்முடைய ஈவை தந்து இதற்கு கல்வி தந்து நிரூபித்த பரமஸ்தானத்தின் நித்திய ஆசீர்வாதத்தை நீர் வாக்களித்த அருள் நிறைந்த ராஜ்யத்தை அடைவதற்கு தேவனீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருள் கூறியிருப்பாரே. ஆமென். பரிசுத்தமாக எழுதி பரிசுத்தமாக நற்செய்தியை கேட்போமாக. இயேசு சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிலர்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சிலர்கள் கடிந்து கொண்டார்கள். இயேசு அதை கண்டு கோபமடைந்து சிறு பிள்ளைகள் அவர்களை கண்டுகொடுங்கள், அவர்கள் தடை செய்யாதீர்கள். கடவுள் ஆட்சியம் அப்படிப்பட்டக்கூடியது. ஒரு சிறு பிள்ளை என்பது கூட கடவுள் ராஜ்யத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரால் அதனால் சொல்ல இயலாத உறுதியாக முடிந்து சொல்லிகளை சொல்லிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களை கையில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். கர்த்தர் ஒரு முற்படுதலை உட்புறப்படுதலை இது முதல் கொண்டு இன்றைக்கு மாசத்திற்கு காப்பாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த குழந்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆதாரமான நமது விசுவாச அறிக்கையை நிசையா விசுவாச அறிக்கையின் வாயிலாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச அறிக்கையின் வாயிலாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். வானத்தை பூமி காணப்படுகிறது காணப்படாதமான எல்லா ஒரே ஆண்டவராக விசுவாசிக்கிறேன். நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் மகளுக்கு நிறைவேறி பசுத்தாவியினால் கண்டுபிடித்த
இந்த குழந்தை பொருட்டு வாக்கு கொடுக்க வந்து நிற்கும் உங்களை கேட்கிறேன். இந்த குழந்தை இந்த விசுவாச அடிப்படை ஞானஸ்தான பிறகு இருக்கிறீர்களா? இந்த குழந்தை விசுவாசை செயல்களையோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிடவும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு போதனை பெற்றதில் இருக்கவும் நீங்கள் உங்களால் ஆனப்பட்ட முயன்று உதவி செய்ய வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தைக்கு இட வேண்டிய பெயர் என்ன? ஜோகன்னான் நிலா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். எல்லா உலக கடவுளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் தண்ணீரினாலும் பரிசுத்தாவினாலே இப்பொழுது மறுபடி பிறக்கத்தோடு பாவத்தை மன்னித்தார். இந்த இலவசமான அருளால் நீ மெய் வாழ்வை அடைபடி உனக்கு தினமடைத்து உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் அனைவரும் இந்த குழந்தைக்காக நம்மளுக்கு ஜெபம் செய்வோம். எல்லாம் இருக்கும் உள்ள கடவுளை திருச்சபை காப்பாற்றியது வளர்த்து வருகிற பிதாவாகிய பராபரனை தேவரின் இந்த குழந்தை இப்போது ஞானஸ்தானத்தால் திருச்சபை இணக்கத்தில் சேர்த்து பிள்ளைக்குள்ளாக கிடந்திருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை திருச்சபை தலைவராக இயேசு கிறிஸ்து நாளைக்கு வாழை இதை 10 தாவியான நடத்தியுள்ளோம். உலகம் மாம்சம் எதிர்களை எதிர்த்து போராடி அவற்றை வேண்டி ஏற்றுக்கொள்ள மேம்பாடு துணை செய்துள்ளோம். ஞானஸ்தான பெற்று நாங்கள் இவ்வாறு வாழ்ந்து கடைசியில் வாக்களித்த பரம சுதந்திரத்தை எல்லா பரிசுத்தவான்களும் பெற்றுக்கொள்ள அருள்புரிய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களை எல்லாம் உள்ள கடவுளை கொண்டு ஞானஸ்தானத்தில் கொடுத்தார். இதற்கு நீங்களே சாட்சிகள். ஆராய்ச்சி எல்லோரும் பெற்றோர் ஞானத்திற்காக நீங்களும் எல்லாம் உள்ள கடவுளைக்குள்ளேயாகவும் எண்ணிக் கொள்ளுங்கள். குழந்தைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வார். இயேசு கிறிஸ்து கடைகட்டி யாவற்றை கைக்கொள்வதற்கு இந்த குழந்தை சிறு வயதிலிருந்து பழக்கி தக்க காலத்தில் திடப்படுத்தல் செய்யப்பட ஆவணம் செய்கிறாங்க. இக்குழந்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் முடியப்பட்டவர்களுக்கு நின்று மெய்யான திராட்சையாக குடி போல் பொருந்தி மிகுதியான பணிகளை கொடுத்து கடவுளுடைய மகிழ்ச்சிகளை செய்வார்களாக. திருச்சபை பொது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கென்றும் உதவியாக இருக்கிறீர்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் இப்போது எப்போது சதா காலங்களும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.